Hello students, welcome to Just Know It. இந்த வீடியோவில் நம்ம டிசம்பர் 15 to டிசம்பர் 20 வரையிலான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the new scheme SMILE, that means support for marginalized individuals for livelihood and enterprise, is formulated by. இந்த ஸ்கீமை ஃபார்முலேட் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஸ்கீமினுடைய முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெக்கர்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கு பயனுள்ள வகையில் அவங்களுக்கு ஷெல்டர் ஹோம்ஸ் உருவாக்கி கொடுக்கறது, அவங்களுடைய மறுவாழ்வுக்கான சில விஷயங்களை முன்னெடுக்கிறது தான் இந்த ஸ்கீமினுடைய மிக முக்கியமான நோக்கம். ஸோ த ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் ஃபார் தி யூஸ் ஆஃப் existing shelter homes available with the state or union territory governments and urban local bodies for rehabilitation. ஸோ அவங்களுடைய மறுவாழ்வு, இந்த பெக்கர்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸினுடைய மறுவாழ்வுக்காக அதை நோக்கமாக வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம் தான் இந்த ஸ்மைல் ஸ்கீம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் among the following statements correctly explains the exclusive economic zone as per the United Nations Convention on the Law of the Sea? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட். ஸோ இந்தியாவும் சைன் பண்ணியிருக்காங்க இந்த யூஎன் கிளாஸை. ஸோ கடல் பாதுகாப்பு சார்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உலகளாவிய ஒப்பந்தம் இது. ஸோ இந்த ஒப்பந்தத்துக்கு கீழே ஜோன்ஸாக பிரிச்சிருக்காங்க கடலை. ஓகே, ஸோ இன்டர்னல் வாட்டர்ஸ், ஹை சீஸ், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், கான்டேகியஸ் ஜோன் அப்படின்னு சொல்லி ஜோன்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஜோன்ஸில் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிற ஜோனேஷன் எந்த டெஃபினிஷனுக்கு கீழே வரும் அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்குது. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் டி, இட் எக்ஸ்டென்ஸ் சீவர்ட் அப் டு 200 nautical miles from its பேஸ் லைன்ஸ் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ரைட், ஸோ எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுங்கிறது அதுதான். ஸோ இந்த பிக்சரில் பார்க்குறீங்க 5 ஜோன்ஸ் இருக்குது இந்த யூஎன் கிளாஸ்க்கு கீழே. இன்டர்னல் வாட்டர்ஸ், டெரிட்டோரியல் சி, கான்டிகுவஸ் ஜோன், அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், அப்புறம் ஹை சீஸ். ஃபைன். அப்போ ஒரு பேஸ் லைன் அப்படிங்கிற ஒன்றை டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேஸ் லைன்லேருந்து அந்த குறிப்பிட்ட நாட்டினுடைய கோஸ்ட் வரைக்குமான, அந்த லேண்டு வரைக்குமான அந்த வாட்டர்ஸை நம்ம இன்டர்னல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேறு எந்த வெளிநாட்டு கப்பல்களும் இது வழியாக பாஸ் பண்ண முடியாது. ஸோ பாஸ் பண்ணணும்னா ப்ராப்பரான பெர்மிஷன் வேணும். ஸோ இதுக்கு டோட்டல் சோவரனிட்டி லைஸ் வித் தட் பர்டிகுலர் கோஸ்டல் ஸ்டேட். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேஸ் லைனை ஒரு க்ரைட்டீரியாவை வச்சு, ஒரு ரெஃபரன்ஸ் லைனாக வச்சு மிச்ச ஜோன்ஸை டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேஸ் லைன்லேருந்து ஒரு 12 nautical miles வரைக்கும் நம்ம டெரிட்டோரியல் சி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து ஒரு 24 nautical miles வரைக்கும் நம்ம கான்டிகுவஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த பேஸ் லைன்லேருந்து ஒரு 200 nautical miles வரைக்கும் we call it as எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய கடல் வளங்கள் எல்லாமே வந்து இந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு தான் சொந்தம். ஸோ அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். பட் மற்ற நாடுகளுடைய கப்பல்கள் they have the right to innocent passage, right? ஸோ அவங்க வந்து ஈஸியாக இது வழியாக பாஸ் பண்ணி போக முடியும் இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் வழியாக. ஹை சீஸை பொறுத்த வரைக்கும் யாரும் அந்த சீஸை வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. ஸோ பியாண்ட் திஸ் 200 nautical miles ஹை சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நாடும் அதை சொந்தம் கொண்டாட முடியாது. இது வந்து இதில் இருக்கக்கூடிய வளங்களும் சரி, இல்லை அதை வந்து அசஸ் பண்ணக்கூடிய ரைட்டும் சரி, அது பொதுவானது as per this UN clause agreement, right? ஸோ இந்தியா இதை வந்து திரும்ப ரீட்ரேட் பண்ணிடுது. ஸோ நாங்கள் வந்து இதனுடைய அடிப்படையில் தான் எங்களுடைய கடல் பாதுகாப்பு சார்ந்த முடிவுகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியா திரும்ப ரீட்ரேட் பண்ணியிருந்தது. தட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர். ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் among the following has been inscribed on the UNESCO's representative list of the intangible cultural heritage of humanity? ஸோ யுனெஸ்கோ புராதன சின்னங்களை அங்கீகரிக்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதில் வந்து நேச்சுரல் சைட்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ், மிக்ஸ்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ், ஸோ போத் கல்ச்சுரல் அண்ட் நேச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கக்கூடிய மிக்ஸ்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் சைட்ஸை வந்து அவங்க ரெகனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு லிஸ்ட். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கலாச்சாரம் சார்ந்த வழிபாட்டு முறைகள், அப்புறம் வந்து திருவிழாக்கள்,
ஸோ இந்த மாதிரியான சில ப்ரொவிஷன்ஸை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி இது வந்து இன்டேஞ்சிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாடுகளில் இருந்து இந்த மாதிரியான கலாச்சாரம் சார்ந்த நிகழ்வுகளை வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க, ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இந்த லிஸ்ட்டில் இருக்குது, ரெப்ரசன்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் தி இன்டேஞ்சிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமனிட்டி. ஸோ இதில் வந்து 4 கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், அந்த இன்டேஞ்சிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ரிலேட்டடான அந்த கான்செப்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெடிஷன் ஆஃப் வேதிக் சாண்டிங், முடியட்டு, கல்பலியா, துர்கா பூஜா. ஸோ இது எல்லாமே வந்து இந்தியாவிலிருந்து இந்த யுனெஸ்கோவினுடைய இந்த இன்டேஞ்சிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ப்ரொவிஷன்ஸ் தான். ஸோ ட்ரெடிஷன் ஆஃப் வேதிக் சாண்டிங் இஸ் தேர், முடியட்டு இஸ் தேர், கல்பலியா இஸ் தேர், துர்கா பூஜா இஸ் தேர். ஸோ துர்கா பூஜாவை சமீபத்தில் தான் இந்த லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி 1, 2, 3 and 4 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான லிஸ்ட்டு. 2008 இதை மெயின்டைன் பண்ணிட்டு வருது யுனெஸ்கோ. ஸோ இதில் வந்து இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஹெரிட்டேஜ் ரிலேட்டடான விழாக்களும் அந்த ரிச்சுவல்ஸும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெடிஷன் ஆஃப் வேதிக் சாண்டிங் இருக்குது, அப்புறம் ராம்லீலா, குட்டி ஆட்டம், ரம்மான், முடியட்டு, கல்பலியா ஃபோக் சாங்ஸ் அண்ட் டான்சஸ், ஷாஹூ டான்ஸ், புத்திஸ்ட் சாண்டிங் ஆஃப் லடாக், சங்கீர்த்தனா, ட்ரெடிஷ்னல் பிராஸ் அண்ட் காப்பர் கிராஃப்ட், யோகா, நவ்ரோஸ், கும்புமேளா அண்ட் துர்கா பூஜா. ஸோ துர்கா பூஜா ரீசெண்டாக தான் ஆட் பண்ணாங்க, ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். The 6th schedule of the Indian Constitution contains special provisions for the administration of tribal areas in the states of. ஸோ ஆக்சுவலாக நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஷெடியூல்ஸ்லேயும் ஒவ்வொரு கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த 6th ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் it contains provisions related to the administration of tribal areas. ஸோ அது எந்த ஸ்டேட்ஸில் எல்லாம் அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்குது. ஸோ இங்கே வந்து அஸ்ஸாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா மிசோரம் அண்ட் ட்ரிபுரா. ஓகே, ஸோ நாகாலாந்தும் மணிப்பூரும் இதில் இன்க்ளூட் ஆகாது. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் 1, 2 and 4 ஒன்லி, பி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். So the 6th schedule contains special provisions for the administration of tribal areas in the 4 northeastern states, Assam, Meghalaya, Tripura and Mizoram. Fine. ஸோ இப்போ இது ஏன் நியூஸில் இருந்தது அப்படின்னா, இந்த 6th ஷெடியூலுக்குள்ளாடி ஸோ இப்போதைக்கு இந்த 4 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து லடாக் யூனியன் டெரிட்டரியை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதுவும் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பெஷல் ரீஜன். ஸோ அதனால் அதையும் வந்து அதில் இருக்கக்கூடிய ட்ரைபல் ஏரியாஸுடைய அட்மினிஸ்ட்ரேஷனையும் 6th ஷெடியூலுக்குள்ளாடி இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை பார்லமெண்ட்டில் முன் வச்சுருந்தாங்க. ஸோ அது டிஸ்கஷனில் இருந்தது. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது, ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். Eran is a Chalcolithic site situated on the left bank of the Binar River that flows in Madhya Pradesh. So இந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி கரெக்ட். ஸோ இரான் அப்படிங்கிறது ஒரு சால்கோலித்திக் சைட்டு தான். ஸோ சால்கோலித்திக்னா ஸ்டோன் ஏஜ் முடிஞ்சு, கற்காலம் முடிஞ்சு அந்த உலோகங்களுடைய பயன்பாடு நடக்கக்கூடிய அந்த பீரியட் தான் நம்ம சால்கோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அந்த சால்கோலித்திக் ஏஜில் அது ரிலேட்டடான எஸ்கவேஷன்ஸ் நிறைய எஸ்கவேஷன் ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் கிடைச்ச ஒரு சைட்டு தான் இந்த எரான் அப்படிங்கிறது. அது மத்திய பிரதேஷில் தான் இருக்குது. ஸோ இந்த பினார் ரிவர்னுடைய லெஃப்ட் பேங்கில் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். தெவார் இன் மத்திய பிரதேஷ் ரிவீல்டு 4 folds ஆஃப் கல்ச்சுரல் சீக்வன்சஸ். ஸோ இதுவும் ப்ரிடாமினென்ட்லி ஒரு சால்கோலித்திக் சைட்டு தான். பட் அங்கே வந்து குஷானா பீரியடில், ஷுங்கா பீரியட், சத்தவானா பீரியட், காலாச்சூரி பீரியட், ஸோ இந்த கிங்டம்ஸினுடைய மெட்டீரியல் ரிமைன்ஸும் இங்கே கிடச்சிருக்கு, ரைட்? ஸோ அதனால் இந்த தேவாரும் மிக முக்கியமான ஒரு எஸ்கவேஷன் சைட். ஸோ இங்கே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ இங்கே ஆப்ஷன் சி போத் 1 and 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த 2 சைட்லையும் நடந்த எஸ்கவேஷன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர், ரைட்? ஸோ எரான் இஸ் சிச்சுவேட்டட் இன் தி லெஃப்ட் பேங்க் ஆஃப் திஸ் ரிவர் பினா. ஸோ இங்கே வந்து அயன் உலோக பயன்பாடு, இரும்பு பயன்பாடு பற்றின இரும்பை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இந்த எரானில் இருந்து.
So this excavation at the site also revealed the remains of Chalcolithic culture with 4 major periods. ஸோ இங்கே வந்து சால்கோலித்திக் பீரியட் வந்து பல கட்டங்களில், ஸோ இது வந்து கிறிஸ்து பிறப்புக்கு முன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பிஃபோர் காமன் எரா அந்த பீரியட்லேயும் நமக்கு எவிடன்சஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் ஆஃப்டர் மெடிவல் பீரியட்லேயும் இந்த ஏடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த டைம்லேயும் வந்து அதாவது அல்லது காமன் எரான்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பீரியட்லேயும் நமக்கு நிறைய சால்கோலித்திக் கல்ச்சர் இங்கே இருந்ததுக்கான எவிடன்சஸ் இருக்குது. ரைட், நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், தெவார் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஆல்சோ லொக்கேட்டட் இன் மத்திய பிரதேஷ். ஸோ இங்கே வந்து இந்த 4 பீரியடில் இருக்கக்கூடிய ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு சைட்டாக அது இது கருதப்படுது. குஷானா, ஷுங்கா, சத்தவாகனா, காலாச்சுரி இந்த கிங்டம்ஸினுடைய அந்த டைமில் கிடைச்ச மெட்டீரியல் ரிமைன்ஸ் வந்து அந்த டைமில் உள்ள மெட்டீரியல் ரிமைன்ஸும் நமக்கு கிடச்சிருக்கு. ஃபைன், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் அமங் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் கரெக்ட்? ஸோ இங்கே வந்து பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லேயும் இருக்குது. ஸோ பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா இஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் லான்ச்ட் இன் 2014 டு ப்ரொவைட் crop insurance to all crops covered under the ambit of minimum support price அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஸோ இது வந்து ஒரு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கிடையாது, இது வந்து ஒரு இரிகேஷன் ஸ்கீம். ஸோ நீர்ப்பாசன வசதியை வந்து இந்தியா முழுக்க விரிவுபடுத்துவதற்கான ஒரு ஸ்கீம் தான் இது. இன்னொன்று இது 2014 இன்ட்ரடியூஸ் பண்ணப்படலை, 2015 தான் இதை லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனால் அதுவும் வந்து இட்ஸ் ராங். ஃபைன், ஸோ அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா எய்ம்ஸ் டு என்ஹான்ஸ் தி அடாப்ஷன் ஆஃப் ப்ரிசிஷன் இரிகேஷன் அண்ட் அதர் வாட்டர் சேவிங் டெக்னாலஜி. ஸோ இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ அதான் அதனுடைய மிக முக்கியமான எய்மும் கூட. ஸோ இரிகேஷனை வந்து ப்ரமோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ரைட், ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் B 2 ஒன்லி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இட்ஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் லான்ச்ட் இன் 2015. Right, so the overreaching vision of Pradhan Mantri Krishi Sinchai Yojana is to ensure access to some means of protective irrigation. Right, so irrigation facilities இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்கறது. ஸோ இப்போ இது ஏன் இப்போ நியூஸில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபினட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2026 வரைக்கும் இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு கீழே இருக்கக்கூடிய வேறு காம்பனன்ட்ஸ், ஆக்சலரேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட் ஸ்கீம், ஹர் கெட் கோ பானி, அப்புறம் வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் காம்பனன்ட்ஸ். ஸோ இது எல்லாமே காம்பனன்ட்ஸ் அண்டர் தி ஸ்கீம். ஸோ இந்த காம்பனன்ட்ஸையும் 2025-26 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு அதை அப்ரூவல் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸ்டென்ஷனை. ஸோ தேட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர். ஃபைன், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் அக்னி பிரைம் is are correct? So Agni Prime is a 2-stage canisterized solid propellant missile with the dual redundant navigation and guidance system. So DRDO develop பண்ண மிக முக்கியமான ஒரு மிசைல் இது அக்னி பிரைம். ஸோ இது வந்து 2-stage canisterized solid propellant missile தான். So the first statement is correct. Second statement பாருங்க, it is a surface to air ballistic missile which has a range of 1000 to 2000 kilometer அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஏன்னா ஸோ இட் இஸ் அ சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பேலிஸ்டிக் மிசைல், இட்ஸ் நாட் அ சர்ஃபேஸ் டு ஏர் பேலிஸ்டிக் மிசைல். ஸோ இங்கே ஆப்ஷன் A 1 ஒன்லி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ரீசெண்டாக தான் DRDO சக்ஸஸ்ஃபுல்லாக இதை டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருந்தாங்க. தட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர். இட்ஸ் அ 2-stage canister solid propellant missile which is a surface to surface missile, not surface to air missile. the range வந்து கரெக்ட் தான், 1000 to 2000 கிலோமீட்டர். ரைட், அப்புறம் வந்து பாருங்க, the term xenobots sometimes seen in the news recently are. ஸோ இந்த xenobots அப்படிங்கிறது வந்து they are world's first living robots that can reproduce, work together in groups and can self-heal. For the first time scientists வந்து ஒரு புதிய லிவிங் robots-ஐ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ that's why this question is here. So they are tiny robots have been built from the cells of the African cloud frog. ஒரு தவளையினுடைய செல்லேருந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் வை இதை வந்து நம்ம லிவிங் ரோபோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் ஹேஸ் தி எபிலிட்டி டு reproduce. Fine. So scientists have repurposed the living cells scrapped from frog embryos and assembled them into entirely new
லைஃப் ஃபார்ம். ஸோ இதை வந்து இதுக்கு மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து மெடிசின் டெலிவரி, ஸோ ப்ரிசிஷன் மெடிசின் டெலிவரி மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லையும் இதை பயன்படுத்த முடியும். ஸோ தே ஆர் லெஸ் தேன் millimeter wide and could move, work together in groups and can self-heal. Then ninth question பாருங்க. It is usually a creature of the Thar desert in Rajasthan and inhabits scrub desert areas. It is found in deserts and can survive without water. It can be found mostly at the altitudes of up to 2000 to 3000 meter mountainous areas with sufficient vegetation as well as temperate forest. It possesses beautiful soft fur, hence most sought after in the international fur trade. ஸோ எந்த ஸ்பீஷீஸை இந்த பேசேஜ் டிஃபைன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்னோ லியோபர்ட், ஏஷியாட்டிக் வைல்டு கேட், ஃபிஷிங் கேட், மார்டன். ஸோ இங்கே ஆப்ஷன் பி ஏஷியாட்டிக் வைல்டு கேட் இல்லைனா இந்தியன் டெசர்ட் கேட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இது சமீபத்தில் நியூஸில் இருந்தது. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட்டாக பன்னா டைகர் ரிசர்வ், மத்திய பிரதேஷனுடைய பன்னா டைகர் ரிசர்வில் வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இந்த ஸ்பீஷிஸ் வந்து நியூஸில் இருந்தது. ஸோ இதுக்கு ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்டில் இது வந்து லீஸ்ட் கன்சர்ன். சைட்ஸ் கன்வென்ஷனில் வந்து அப்பெண்டிக்ஸ் 2ல் இருக்குது. இந்தியாவுடைய வைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வந்து ஷெட்யூல் 1. ஸோ இதில் வந்து ஹையஸ்ட் ப்ரொடெக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஈஸியாக வந்து வேட்டையாடப்படுறதுக்காக வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஷெட்யூல் 1ல் வச்சுருக்காங்க. ஸோ ஹைலி ப்ரொடெக்டட் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். Consider the following statements. All the participants of the India Central Asia Dialogue are the members of the Shanghai Cooperation Organization. Right? ஸோ இங்கே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, சமீபத்தில் நடந்த இந்தியா சென்ட்ரல் ஏஷியா டயலாகில் அதில் பங்கேற்ற எல்லா நாடுகளுமே இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனில் மெம்பர்ஸ் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஆக்சுவலாக இது ராங். ரைட். ஸோ இந்த இந்தியா சென்ட்ரல் ஏஷியா டயலாகில் இந்தியாவும் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸும் பங்கேற்றுது. ரைட். ஸோ இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸில் தர்க்மெனிஸ்தான் வந்து இட்ஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். ரைட். ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். தி தேர்ட் எடிஷன் ஆஃப் தி இந்தியா சென்ட்ரல் ஏஷியா டயலாக் வாஸ் ஹெல்ட் இன் நியூ டெல்லி அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ இது சமீபத்தில் நடந்தது, அதனால தான் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஆப்ஷன் பி 2 only அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். Recently, the third meeting of the India Central Asia Dialogue was held in New Delhi. ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங். இந்தியாவுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ப்ராபப்ளி நம்மளுடைய January 26 கம்மிங் January 26 ரிப்பப்ளிக் டேயில் இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும், இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸுடைய எல்லா தலைவர்களும் கெஸ்ட்டாக பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட். ஸோ அது இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகும். அப்போது நியூஸில் இருக்கும்போது we'll study about that. So it is a ministerial level dialogue between India and Central Asian countries like Kazakhstan, Kyrgyzstan, Tajikistan, Turkmenistan and Uzbekistan. So in the Turkmenistan தவிர வேற எல்லாமே they are the members of Shanghai Cooperation Organization. So all the countries participating in the dialogue except for Turkmenistan are also members of the Shanghai Cooperation Organization. Right? நன்றி நண்பர்களே, இவ்வளவுதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற தேர்வர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் பதிவிடுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இன்னும் நிறைய கேள்விகளையும் தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இன்னொரு வீடியோவில் மேலும் பல தகவல்களோடையும் மேலும் பல கேள்விகளோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.